இப்படி பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன வயசுல இருக்கும்போது சின்ன பையன ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல அப்போ இந்த அளவுக்கு பஸ் வசதி டிரான்ஸ்போர்ட்லாம் கிடையாது. ஒரு ஊர்ல இன்னொரு ஊர் பண்ண நடந்துதான் பெரும்பாலும் போவோம். அது மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு, நடந்து நாங்க போகும்போது வெயிலின் கொடூரம், அந்த வெயில் அப்படியே தாங்க முடியாம போகும். எங்கேயாவது நிழல் கிடைக்குமா, மரம் இருந்தா ஓடிப்போய் இந்த நிழல்ல கொஞ்சம் பேர் நிப்போம். அப்போ மரமே இல்லை. அப்படியே நாங்க நடக்கிறோம், ஒரு ஆத்துக்குள்ள நடந்து போகிறோம். தாம்பரம் யார் இருக்குல்ல, அது கடந்து போக அந்த இது வேற சுடுத, மணல் வேற. அப்படியே போய் கொண்டிருக்கும் போது அப்படியே வெயில் சுட்டரிக்க திடீர்னு பார்த்தா ஒரு நிழல். என்ன நிழல்னு பார்த்தா எங்க பாட்டி அவங்க தான் எங்களை கூட்டிட்டு போறாங்க. அவங்க தன்னுடைய முந்தானையினால, வெள்ளை சேலை தான் கட்டி இருப்பாங்க, அந்த முந்தானையினால நிழல் உண்டாக்குறாங்க. அந்த நிழல் பட்ட உடனே கொஞ்ச நேரம் சந்தோஷம், ஒரு 5-10 நிமிஷம் வச்சுட்டு திருப்பி கூட்டிட்டு போனாங்க. அந்த நிழல்ல நிக்கிறது அந்த வெயிலின் கொடூரத்திலிருந்து நம்ம பாதுகாக்க ஒரு நிழலை உண்டாக்குறாங்க. எதனால? அந்த அன்பு. ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கனால நீங்க கடந்து போகிற பாதையில பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், ஒரு வெயிலின் தாக்கம், அன்று சொல்ல என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து நான் உன்னை பாதுகாப்பேன்.